குமரன் வந்து விஜயை போட்டு நல்லா அடிச்சிடுறாரு. அதனால எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் ஓடி ஓடி வந்து விளக்குறாங்க. அப்போ கரெக்டாக அன்பரசு அங்கே வந்துடுறாரு. அன்பரசு ஓடி வந்து எவ்வளோ தைரியமாக தான் எங்கள் வீட்டு பையன் மேலே கை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடி வந்து விளக்குறாரு. அப்போ கூடவே வந்து பசுபதி வந்துடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா, நிறுத்துறீங்களா அப்படின்னு உனக்கு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து அன்பரசு சொல்கிறாரு, ஏமா ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்க, அக்ரிமெண்ட் போட்டது உண்மைதான், அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுல, பணத்தையும் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் நான் போக வேண்டியதானே போக சொன்னா, அதை விட்டு நீங்கள் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, உன் பொண்ணை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, இங்கே பாருங்க சித்தப்பா தேவையில்லாமல் விஷயம் தலையிட, நீ அமைதியாக இரு விஜய், நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் கரெக்டான ஆள், இவங்ககிட்டலாம் நான் தான் பேசணும், உன்ன மாதிரி ஆளாக பேசினா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க இவங்களாம், காசு வாங்கியிருந்தா உங்கள் பொண்ணு வந்து கையெழுத்து போட்டா தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் வீட்டு பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாம் ஐயா, காசு வாங்கியிருந்தா என் பொண்ணு கையெழுத்து போட்டா, என் பொண்ணு பண்ணது தான் தப்பு அப்படின்னோடனே, அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படிலாம் பேசாதீங்க, தயவு செய்து வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, சித்தப்பா நீங்கள் கம்முன்னு இருக்கீங்களா அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருப்பா நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, காசு வாங்கியிருந்தா அவங்க பொண்ணு கையெழுத்து போட்டா அதுக்காக கிளம்ப வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீ போக சொன்னால் போகாமல் இருந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, ஐயோ சித்தப்பா அமைதியாக இருங்க, எதுக்கு தேவையில்லாத இந்த விஷயத்தை தலையிடுங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை நீங்கள் அமைதியாக இருங்க, அதான் விஜய் பேசுகிறான்ல அப்படின்னா, போதுங்க போதும், நீங்கள் பேசுனதுக்கு எல்லாமே போதும், நாங்கள் கேட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து அசிங்கமாக பேசுவாங்கன்னு பாத்தியாடி, எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடி, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக நீ வாழ்கிறதோட என் பொண்ணாவே கடைசி வரைக்கும் ஏன் வீட்டிலே இருந்துடுடி வாடி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் காவேரி போயிடாத காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து உடனே வந்து திரும்பி பார்க்குறாரு. ப்ளீஸ் காவேரி நீ எப்படி போக முடியும், நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தாண்டி இவ்வளோத்தையும் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு. ஆனால் அவரால் சொல்லவே முடியல. காவேரி வந்து அவங்க அம்மா வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. காவேரி ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. காவேரி போயிட்டா தாத்தா, எனக்கு பயமாக இருக்குது தாத்தா, காவேரி எங்கிருந்து பிரிச்சுட்டாங்க தாத்தா, பயங்கரமாக அழறாரு. உடனே வந்து அன்பரசு வந்து விடுப்பா அழாத அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாரு. ஏன் மாப்பிள்ள தேவையில்லை பேசி முன்னே பிரச்சனை பெருசுப்படுத்துறீங்க, நாங்கள் பேசி வந்து பிரச்சனையை தீர்த்துருப்போம்ல, இதில் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன இருக்குது, விஜய் தான் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான், அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து காவேரி வந்து துரத்தி விட்டுட்டான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, துரத்தி விட்டோன்னா அவங்க பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஆகணும், அதுக்கு தான் கரெக்ட் டைமில் நான் வந்து பேசினேன் அப்படின்னு நல்லா வந்து பேசுனீங்க அப்படின்றாங்க பாட்டி. என்னடா விஜய் இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னோடனே உடனே அழறாங்க. தாத்தா வந்து நீ ஏன்டா அந்த பொண்ணை போக சொன்னேன், எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப சொன்னேன்ல, ஐயோ தாத்தா நான் போக சொல்லலை தாத்தா, நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன், கொடைக்கானலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு தான் நான் அவளை வந்து கிளம்ப சொன்னேன் தாத்தா. சரிடா அந்த விஷயத்த வந்து சொன்னியா இல்லையா காவேரி கிட்டே, இல்லை தாத்தா சொல்லலை தாத்தா, சொல்லலையா, ஆட பாவி உன்னெல்லாம் என்னத்தை பண்ணுறது, ஏன்டா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. எனக்கு காவேரி வேணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. கவலைப்படாதப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் கண்டிப்பாக வாழ முடியாது தாத்தா, அவளை பிரித்து கூட்டின்னு போயிட்டாங்க தாத்தா, எனக்கு பயமாக இருக்குது தாத்தா, வந்து அவளை விடாமல் இருந்தாங்கன்னா நான் என்ன தாத்தா பண்ணுறது, அவள் ஏன் பொண்டாட்டி தாத்தா, அவங்க எப்படி தாத்தா கூட்டின்னு போகலாம், அதெல்லாம் கரெக்டுப்பா, நீ காவேரி கிட்ட சொன்னியா இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சாலும் நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சொல்லலை, காவேரி என்னப்பா நினைப்பா, இப்போ பாரு இவ்வளோ பிரச்சனையிலையும் காவேரி வந்து உன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்நேரம் எல்லாருக்கிட்டையும் அவளே பேசியிருப்பா, ஆனால் பாவம் அவள் நீ வந்து அவளை அமுச்சிட்டேன்னு சொல்லிட்டு கவலையில் நின்றுட்டுருக்காப்பா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ட, சர்ப்ரைஸ் அது மண்ணாங்கட்டியாவது, நீ பண்ண வேலைக்கு பாரு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ தாத்தா நான் தப்பு பண்ணிட்டேன் தாத்தான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. கதறி கதறி இங்கே வந்து காவேரி வந்து அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு இப்படி உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அம்மா. காவேரி அழறாங்க. அவளை ஏற்கனவே அடித்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், மறுபடியும் ஏன் சாரதா அவளை திட்டிகிட்டே இருக்கா, அவள் என்னடி பண்ணுவா, வந்து நர்மதாவை காப்பாற்ற தாண்டி இவ்வளவும் பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு அழறாங்க பாட்டி. உன்னை காவேரியும் அழறாங்க, எல்லாருமே வீட்டில் அழறாங்க, இது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குமரனும் அழறாரு. என்ன பண்ணுறது தெரியாமல்